ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் பார்த்துட்டு இந்த தப்பை இனிமேல் நீங்கள் செய்யாதீங்க. ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா மானிட்டேஷன் எனபிள் ஆகாத சேனலாக இருந்தால் மானிட்டேஷன் எனபிள் ஆகாது. மானிட்டேஷன் எனபிள் ஆன சேனலாக இருந்தால் மானிட்டேஷன் டிசேபிள் ஆயிரும். 100% இது நடக்கும். ப்ளஸ் இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் பேசியிருக்கேன். இதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணணுமா அப்படின்னு யோசித்தேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் செல்வா டெக் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற காலையிலேருந்து 4 நண்பர்களுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப கவனமாக இதுக்குன்னே தனி வீடியோ மேக் பண்ணி போடணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் மறுக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் அசீசாவின் சமையல் அண்ட் விளாக்ஸ். சேனலோட நேம் மாதிரியே ஏகப்பட்ட சமையல் வீடியோக்கள், ஏகப்பட்ட விளாக்ஸ் வீடியோக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சேனல் முழுக்க வெஜ்ஜாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், சீ ஃபுட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ரெசிபிஸ் மேக் பண்ணி வீடியோக்கள் மேக் பண்ணி போட்டிருக்காங்க. நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸு ப்ளஸ் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ட்ராவல் விளாக்ஸு, லைஃப் ஸ்டைல் விளாக்ஸு, இந்த மாதிரி வீட்டிலேயே செய்யக்கூடிய, வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிள் அண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அருமையான சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் உடனே அழுத்திக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, கிளிக் என்ன சொல்கிறது, இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி, இதை பற்றி நான் ஏற்கனவே ஃபுல் டீட்டெயில்ஸாக வீடியோ போட்டிருக்கேன். ஆட்சன்ஸில் டிசேபிள் ஆனால் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த டாப்பிக்கை விட்டுருவோம். நம்ம திரும்ப எல்லா யூடியூபர்ஸுமே, மேக்ஸிமம் நிறைய யூடியூபர்ஸ், எல்லாரையும் சொல்ல முடியாது, மேக்ஸிமம் 100ல் ஒரு 70% நியூ யூடியூபரை இந்த பிளாட்ஃபார்மில் உள்ளே வர்றவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னா, அவங்களுடைய வீடியோக்களை அவங்களே திரும்ப பார்க்குறது ஒரு விஷயம். இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு அந்த வீடியோவை சென்ட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க வைக்கிறது 2. இந்த மாதிரி விஷயங்கள். இல்லை தேர்ட் பார்ட்டி ஆப்பு, தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டு, இதில் எல்லாம் கொடுத்து இல்லீகலான மெத்தடில் வியூஸ் வர வைக்கிறது, வாட்ச் ஹவர்ஸ் வர வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். மானிட்டேஷன் எனபிளான சேனலாக இருந்தால் என்ன ஆகும், இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னம்னா ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது, ப்ளஸ் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அதிகமாகிடும். எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா, ஒரு சிம்பிள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூடியூப்பில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, யூடியூப்லேருந்து யாருமே பார்க்கல, யூடியூப்பை தவிர்த்து அதர் சோஷியல் மீடியா, அதர் பிளாட்ஃபார்ம்லேருந்து எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா என்ன ரீசனுக்காக அப்லோட் பண்ணுறீங்க, யூடியூப்பில் உள்ளவங்க யாராவது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க. ஃபேஸ்புக்கில் உள்ளவங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக்லேயே வீடியோ அப்லோட் பண்ணி விட்டு போயிடலாம். ஓகேங்களா. இன்ஸ்டாவில் உள்ளவங்க தான் பார்க்கணும்னா இன்ஸ்டாலேயே நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி விட்டு போயிடலாம். அதாவது ஒரு வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம்னா பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒரு ஆணிவேர் அப்படிங்கிறது யூடியூப்பாக தான் இருக்கணும். அங்கேருந்து தான் வியூஸ் வரணும், அங்கேருந்து லைக்ஸ் வரணும். அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக வேணால் அதர் சோஷியல் மீடியாக்களை வச்சுக்கலாம். ஒரு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டா, ஷேர் சாட், இந்த மாதிரி ஒரு சின்ன சப்போர்ட்டிவ்க்கு எக்ஸ்டர்னல் சோர்ஸை வச்சுக்கலாமே தவிர முழுமையாக எல்லா வியூஸும் அங்கேருந்து வருதுன்னா மானிட்டேஷன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா மானிட்டேஷன் நம்ம அப்ளை பண்ணையில் வியூஸ் எங்கேருந்து வந்திருக்கு, இதற்கான வாட்ச் டைம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அதற்கான ஒரு விஷயத்தையே கொடுப்பாங்க. மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே எனபிள் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட். 2வது விஷயம் என்னென்னா, மானிட்டேஷன் எனபிள் ஆனவங்க ரொம்ப குயிக்காக சம்பாதிக்கணும். ரொம்ப குயிக்காக உடனே இன்னைக்கு $100 ரீச் பண்ணிடணும், இன்றைக்கே காசு சம்பாதிக்கணும். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வீடியோக்களை திரும்ப பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது, இல்லாட்டி குரூப்பில் எதையாவது போய் போட்டு விடுறது, டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப்புன்னு அந்த மாதிரியெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டேஷன் டிசேபிள் ஆகும். அப்புறம் திரும்ப ரெக்கவர் பண்ணுறதுங்கிறதே ஒரு 1% வாய்ப்பு தான் இருக்குது. 99% வாய்ப்பே கிடையாது. இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டியில் உங்கள் மானிட்டேஷன் டிசேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சேனல் அப்புறம் டம்மி ஆயிரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மானிட்டேஷன் எனபிளான சேனல் 100% செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, அது மேக்ஸிமம் யூடியூப்லேருந்து எவ்வளோ வியூஸ் வர வைக்க முடியுமோ அவ்வளோ வியூஸ் வர வைக்கிறதுக்கான ஆப்ஷன். ஏன்னா மானிட்டேஷன் எனபிளான சேனலுக்கெல்லாம் கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஷேர் பண்ணலாம், யூடியூப்லேயே ஷேர் பண்ணுற மாதிரி. நம்மளுடைய கீவேர்ட்ஸ் 2021 பொறுத்த வரைக்கும் டேக் போடுறது, டிஸ்கிரிப்ஷன் போடுறது, இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கே ஆகலை. நான் இந்த கிட்டத்தட்ட 8 மாதமாக போகுது 2021 பிறந்த 8 மாதமாக நான் என்னென்ன முயற்சிகளை பண்ணி பார்த்தேன். இந்த கீவேர்டிலேருந்து நமக்கு ஒரு வியூஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். எக்ஸாம்பிளுக்கு செல்வா டெக் எடுத்துக்கோங்க. செல்வா டெக்கில் 61,000 சப்ஸ்கிரைபர், 62,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. 62,000 வியூஸ் போகுது. ஸோ அவங்களுக்கு அந்த வீடியோ, அந்த கண்டென்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க தேடுறப்ப சர்ச் ரேங்கிங்கில் நம்ம வீடியோ மாட்டேன்னுச்சுன்னா பார்ப்பாங்க ஒரு விஷயம்.
அந்த 61,000 பேர் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா 61,000 வியூஸும் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. இப்போ அப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து என்னுடைய ரெவன்யூ அப்படிங்கிறதே எங்கேயோ போயிடும். ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணலையும் 61,000 வியூஸ் போணுச்சு அப்படின்னா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் போகாது. உங்களுடைய சப்ஸ்கிரைபர் எத்தனை பேரோ அதில் 10% தான் வியூஸ் அப்படிங்கிறது போகும். எதிர்பார்க்கலாம் நம்ம, அதுவே அதிகம்தான். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுறது தப்பு கிடையாது. யூடியூப்பில் எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை, ஷேர் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லவே கிடையாது. ஒருவேளை அளவுக்கு அதிகமாக ஷேர் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மானிட்டேஷன் டிசேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு மானிட்டேஷன் எனபிள் ஆகாத சேனலாக இருந்தீங்கன்னா மானிட்டேஷன் கிடைக்காம போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப தெளிவாக ஒரு சின்ன குழந்தைக்கு கூட புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன். இதுக்கு தனி வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மேக் பண்ணிட்டேன். தெளிவாக சொல்லியிருப்பேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமே இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் செய்யாதீங்க. ஒரு சின்ன ஷவுட் அவுட், உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் யூடியூபுக்குள்ளேயே எப்படி ஷேர் பண்ணிக்க முடியுமோ, வீடியோக்களை எப்படி கொலாபரேஷன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இதிலேயே வந்து ஒரு 90% வரைக்கும் வச்சுக்கோங்க. ஷேர் பண்ண வேணாம்னு சொல்ல, ஷேர் பண்ணுங்கள், அளவோட பண்ணுங்கள். எல்லா வியூஸும் வெளியிலேருந்து வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. யூடியூப்லேருந்து எப்படி வியூஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செல்வா டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணணும் அதுக்கு. ஓகே, அடுத்த வீடியோ இன்னொரு நெருப்பான வீடியோ இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.